கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்குள்ளாய் கடந்து வந்து தேவ வார்த்தைகளை ஒருங்கிணைந்து கேட்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் எத்தனையோ விதமான பாவங்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம். வெள்ளை பாவம், கருப்பு பாவம், மன்னிக்கப்படுகிற பாவம், மன்னிக்கப்படாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், வாயின் பாவம், கண்களின் பாவம், இருதயத்தின் பாவம், செவிகளின் பாவம், இப்படி பலவிதமான பாவங்களை குறித்து நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு பாவம் இந்த நாளில் நம்முடைய வாய்மொழிகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் நிமித்தம் நம்மில் அநேக பாவங்கள் உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாயின் பாவத்தினால் அநேக நட்புகள் களையப்படுகிறது, அநேக உறவுகள் பிரிக்கப்படுகிறது, அநேக வாய்ச்சண்டைகள் உருவாவதற்கு இது பெரிய காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வாயின் பாவத்தினால் பலவீனப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர், அவன் வாய்தான் அவன் கெட்டு போவதற்கு காரணம் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாமே கூட சொல்லி இருக்க நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் இதை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்வது, இதை குறித்து நாம் எப்படி நம்முடைய நாவடக்கத்தை நாம் முக்கியப்படுத்துவது என்பதை சில வசனங்களின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். யாராவது வேதம் வைத்திருந்தால் வாசிக்க கூடுமானால் நீங்கள் வாசிக்கலாம். தமிழிலே வள்ளுவனேதார் சொல்லி இருக்கிறார், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, யாதொருவர் தன்னுடைய நாக்கை அடக்கவில்லையோ அவர்கள் அதே நாவினால் தூஷிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பெறுவார்கள் என்று அங்கு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 12:36. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை நாம் பேசுகிற பேச்சுக்கள் கூட நியாய தீர்ப்பிலே வருமா என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் வரும் என்று சொல்லுகிறார். இது காற்றோடு காற்றாக கலந்து விடுமே, இதை ஆண்டவர் மன்னித்து மறந்து விடுவாரே, இது எப்படி வரும் என்றால் நிச்சயம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எந்த பேச்சுக்களாயினும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய தீர்ப்பு நாளிலே அது நம்மை குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த விதத்திலும் சொற்களினால் மோசம் போய்விடக் கூடாது. எனவே ஆகாத சம்பாஷணைகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, நம்முடைய ஒழுக்கத்தை அது காண்பிக்கும் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது.
எனவே வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய ஆத்மீகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வளர்ச்சிக்குள்ளான ஒரு வார்த்தைகளைத்தான் நாம் பேச வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய வசிச்சொற்களினாலே நாமும் ஈர்க்கப்பட்டு பதிலுரை கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அதிக வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறோமோ, பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருக்கிறோமோ, அவ்வளவு பாவங்கள் அடுக்கப்பட்டே போய்கொண்டிருக்கும் என்று ஞானி சொல்லுகிறார். தன் உதடுகளை காப்பவனோ அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் புத்திமான் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யாராவது நம்மிடத்தில் வசைச்சொற்களால் நம்மை பேசினால் அதை கேட்பதினால் நாம் பலவீனமானவர்களோ அல்லது குற்றமுள்ளவர்களாகவோ ஆக முடியாது. சற்று யோசிப்போம். தாவீதை ஒருவன் பேசினான். தாவீது உடன் வந்த அந்த படை வீரர், ராஜாவை சொல்லும், அவருடைய தலையை நான் வெட்டி போடுகிறேன். ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவன் பேசுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார், என்னை கேட்பதற்கு என்னை அனுமதிக்கிறார், பேசட்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு பணிவு நமக்குள்ளாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் பேசும்போதே சிலர் விஷம் வைத்து பேசக்கூடிய ஒரு பேச்சுக்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் இதை குறித்து சொல்லும் போது 59வது சங்கீதம் 12வது வசனம். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் இட்ட சாபமாய் இருக்கிறது. சிலர் ஒருவர் பதிலுக்கு பதில் வார்த்தைகளை பேசிவிட்டால் பெருமை கொள்ளுவார்கள். பார்த்தியா, நான் அவனை விட்டு விடவில்லை, பதிலுக்கு பதில் பதிலடி கொடுத்தேன் என்று பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு குணத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் அதை குறித்து சொல்லுகிறது, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உதடுகளின் பேச்சுக்களை திறந்து பதிலுக்கு பதில் வம்பம் வைத்து பேசுகிறோமோ, பதிலுரை கொடுக்கிறோமோ, அது நமக்கு ஒரு பெரிய சாபமாக காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பேசும்போது ஆண்டவர் இதை நியாய தீர்ப்பில் கொண்டு வருவதற்கு முன்பே யோபு பக்தன் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். நான் அல்ல, உம்முடைய வாயை உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. நான் அல்ல, யோபு சொல்லுகிறார், நான் உன்னை தீர்க்க மாட்டேன். நீ பேசின உன்னுடைய வாயே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். உன் உதடுகளை உனக்கு விரோதமாக சாட்சியின் நாட்களிலே சாட்சிகிடும் என்று அங்கு யோபு பக்தன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் பேசுகிற பேச்சுக்களுக்கு வேறு யாரும் சாட்சி இல்லை, நம்முடைய வாயும் நம்முடைய உதடுகளுமே சாட்சி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, யானை தன் தலையிலே தானே மண்ணை வாரி கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய பேச்சுக்களே நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும், நமக்கு விரோதமாக சாட்சியிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். இந்த வீணான வார்த்தைகளை பேசுவதனால் நாமும் அவர்களுக்கு ஒப்பாக மாற்றப்படுவோமே. அவர்கள் பேசினால் பேசட்டும் என்கின்ற ஒரு குணத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 140வது சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது,
சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சர்ப்பத்தை போல தங்கள் நாவுகளை அவர்கள் தீட்டுகிறார்கள், கூர்மையாக்குகிறார்கள். They are sharpened their tongues. அவர்கள் நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அல்ல, கிறிஸ்துவுடனே கூட இருக்கிற, கிறிஸ்துவை துதிபாடுகிற வாயும் நாவும் தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் பேசினால் அதை குறித்து ஆண்டவர் கவலைப்பட போவது கிடையாது. ஒரு அக்கிரமக்காரன் பேசினால் அதை குறித்து ஆண்டவர் கவலைப்படவில்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய வாயில் இருந்து எப்படிப்பட்ட சொற்கள் பிறக்கும் போது அது ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கிறது என்பதை நாம் அநேக இடங்களில் மறந்து விடுகிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் தூஷண வார்த்தைகளை பேசும்போது எந்த சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை மறந்துவிடக் கூடாது. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, உங்களுக்குள் யாராவது வசி சொற்களினால் உங்களை தீட்டுப்படுத்தினால், உங்களை வார்த்தைகளின் அம்பினால் எய்தால், நீங்கள் பதிலுக்கு பதில் பேசாமல் நீங்கள் பேசுவதற்கு பொறுமை கலந்த வார்த்தைகளை பேசுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். இதில் நம்மில் எத்தனை பேருக்கு இந்த ஆலோசனை பிடிக்கும்? யோசித்து பார்ப்போம். ஒரே ஊற்றில் தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்படுமா? ஒரே வாயிலிருந்து தேவனை ஆராதிக்கிற துதியும் தேவனை தூஷிக்கிற துதியும் கெட்ட வார்த்தைகளும் புறப்படலாமா? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களின் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பேசுங்கள். அதுவும் உங்களால் பேச முடியவில்லை என்றால் நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. யாக்கோபு சொல்லுகிற ஆலோசனை, அவன் பேசியதன் வார்த்தைகளுக்கு நான் பதில் பேசாமல் இருந்தால் என்னுடைய கௌரவம் எப்படி ஆகும்? நான் அவனை காட்டிலும் தாழ்ந்தவனா, இழப்பமானவனா? இல்லை, அவனிலும் மேலானவன். அவனை ஒரு கை பார்த்து விடுவேன். நானா அவனா என்று எதிர்கட்டி நிற்கக்கூடிய அனுபவம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அநேகம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பவுல் சொல்லும் போது ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானும் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள். தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகள் கேட்பதினால் மாத்திரம் நாம் சித்தி பெற்று விடுவோம் என்று சொல்வதற்கு இடமில்லை. அதை செயலில் அபியாசித்து காண்பிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அவர்கள் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதுவும் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர்கள் வாயை திறந்தாலே போதும்,
ஒரு பாம்பு தீண்டுவது போல அவருடைய சொற்கள் அநேகரை தீண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு பக்தன் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லும் போது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லுகிறார். பதிலுரை சொல்ல வேண்டிய இடத்தில் நல்ல வார்த்தைகளை கொண்டு பதில் சொல்ல வேண்டுமே தவிர தூஷணத்திற்கான பதில் தூஷண வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைக்குரிய பதில் கெட்ட வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எனவேதான் அவர் தாவீது பாடும்போது சொல்லுகிறார், 141வது சங்கீதம் 3வது வசனம். 141வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். வாய்க்கு காவல் வைப்பது ஆண்டவரா நாமா? அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். இந்த வசனத்தை சற்று யோசித்து பார்த்தால் எல்லாமே ஆண்டவர் செய்வார் என்று நாம் விட்டுவிட்டால் நம்முடைய ஜனனம் எதற்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார்? நாம் எதற்காக அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்று நாம் அவருடைய பிள்ளைகள் என்று கருதப்படுகிறோம்? அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்காகத்தானே. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையில் நாம் பேசுகிற சொற்கள் தேவனின் மகிமை மட்டுமே படுத்த வேண்டுமே தவிர தேவனுடைய நாமத்திற்கு ஒரு நாளும் பங்கம் விளைவிக்காதபடி நாம் இன்னாருடைய பிள்ளைகள் என்பதை காட்ட வேண்டும் என்றால், அதைத்தான் நாம் ஏற்கனவே படித்தோம். 1 கொரிந்தியர் 15:33 ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் இப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அது நன்மையா தீமையா என்பதை நாம் தான் நிதானிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு காலங்கள் நம்முடைய மாமிசத்திற்கு பாவம் விளைவிக்காதபடிக்கு நாம் நம்முடைய வாயை காத்து கொள்ள வேண்டுமா? வாய்க்கு இடம் கொடுக்க கூடாது என்று பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கு ஞானி சொல்லுகிறார். பிரசங்கி 5:6. உன் மாமிசத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசுக்கினால் செய்தது என்று. அன்பு பிள்ளைகளே, உன் மாமிசத்துக்கு பாவம் ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ நாவை அடக்கவும் உன் வாயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். அந்த வாய்க்கு காவல் வைக்க வேண்டும். சண்டைகள் துவங்கினாலே விவாதம் எழும்பும் முன்னே அந்த இடத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் யாராவது ஒருவர் அடங்கி போவார்கள். நாமும் எதிர்கட்டி அவருக்கு எதிர்நீச்சல் போட்டு நாமும் அவரோடு கூட விவாதம் செய்தால் 2 பேருடைய நிலையும் எப்படி இருக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் உதடுகளின் தாறுமாற்றை உன்னை விட்டு அகற்றி உன் உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாய்த்திறன் எந்த அளவு நமக்கு தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் புறப்படலாகாது.
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் உங்கள் பேச்சினார். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய கால நியமங்கள் எந்த அளவு தேவனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். இந்த ஆற்றலை நாம் தேவனுக்கென்று எப்படி செலவழிக்க வேண்டுமோ அப்படி செலவழிக்க வேண்டும். பதிலுரை எந்த இடத்தில் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பதிலுரை கொடுக்க வேண்டும். சில குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளான வாய் சண்டைகள். நான் பல சபைகளில் போதகராக பணியாற்றும் போது இந்த அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன். ஒன்றுமில்லாத பிரயோஜனமற்ற ஒரு சொல்லை வைத்து பெரிய சண்டையை கிளப்பி விடுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இதில் என்ன அவர்கள் உணரவில்லை என்றால் தாழ்மை, பொறுத்து போகுதல். கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, பிள்ளைகள் பெற்றோர்களையோ, பெற்றோர்கள் பிள்ளைகளையோ, போதகர் விசுவாசிகளையோ, விசுவாசி போதகர்களையோ, அல்லது பணிபுரியக்கூடிய இடங்களில் உள்ள மக்களோ ஒருவருக்கொருவர் வார்த்தை உரையாடலிலே சற்று தாழ்மை அவசியமாக இருக்க வேண்டும். இப்படி இல்லாது இருந்தால் நீதிமொழிகளின் புத்தகத்திலே 10:19 வாசித்தோம் அல்லவா, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கண்டிப்பாக பாவம் வரும். வாய்ச்சண்டையினால் இன்றைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எத்தனை உண்டு என்று நாம் எல்லோரும் அறிவோம். சபைகளில் கூட சில மக்கள் ஒரே ஆலயத்திற்கு செல்வார்கள், ஆனால் பேச்சுவார்த்தை இருக்காது. ஏனென்றால் சண்டை நிமித்தம், வாய்ச்சொல்லின் நிமித்தம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 9:8. எரேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்வது இன்முகம் கொண்டு சிரித்து பேசுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆனால் உள்ளத்தில் பதிவிடை வைக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உண்மையா பொய்யா என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட ஒரு பட்டயம். பேசும்போதே குதர்க்கமாய் பேசி ஏதாவது வம்புக்கு இழுத்து சத்துருடைய தூண்டுதலிலே நேரத்தை வீணாக செலவழித்து ஆத்மீக காரியத்தில் ஈடுபடாதபடி, அந்த நாள் முழுவதும் ஈடுபடாதபடி செய்கிற ஒரு குணம் சத்துருவுக்கு உண்டு. எனவேதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் மாமிசத்தை பாவத்திற்கு உள்ளாக்காதபடிக்கு உன் வாய்க்கு இடம் கொடாதே. சத்துரு பேச சொல்லுவான், ஆனால் நாம் அல்லவா உணர வேண்டும். ஒருவன் ஒரு வார்த்தை நமக்கு தீமை உண்டாகும்படி, கோபம் வரும்படி, எரிச்சல் உண்டாகும்படி பேசினால் பேசட்டும். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் காலங்கள் கடந்து சென்றாலும் யாக்கோபு 3:8 சொல்லப்பட்ட வார்த்தையை போல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொன்ன வார்த்தை தான் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும். சிலர் நமக்கு ஏன் இந்த வம்பு என்று சொல்லி கடந்து செல்லக்கூடிய அனுபவத்தில் இருப்பார்கள். ஆனால் சிலருக்கு ரோசம், தார்மீகம் அவர்களை மேலாக்கி பதில் வரையாமல் போனால் நம்முடைய
நிலை சற்று தாழ்ந்து விடுமை என்று எண்ணி அந்த பதில் உரைக்கக்கூடிய ஒரு ஆணவம் காணப்படுகிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. விட்டு கொடுத்தல் அநேகருக்கு நன்மையை கொடுக்கும். அன்பு பிள்ளைகளே, மதகை திறந்து விடும்போது ஒரு ஏரியிலோ ஒரு ஆற்றங்கரையிலோ பாய்ந்தோடுகிற அல்லது கிடப்பில் கிடக்கிற தண்ணீரை திறந்து விடும்போது அது எவ்வளவு வீரியத்தோடு, எவ்வளவு ஆக்ரோஷத்தோடு, எவ்வளவு சத்தத்தோடு வெளிவருகிறதோ அதை போல நம் உள்ளத்தின் கதவுகளை அவன் இப்படி பேசிவிட்டானே, அவனுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா என்கின்ற ஆக்ரோஷம், அந்த வீரியம் நம் உள்ளத்தை விட்டு வெளிவரும்போது அது நம்மை எவ்வளவாக பாதிக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. அந்த உத்வேகம் நம்மை அந்த நிலையை எண்ணுவதற்கு நமக்கு தருணம் கொடுப்பதில்லை. பதிலுக்கு பதில், உடனே பதிலுக்கு பதில். அதனால் எரிச்சல் வரும், எரிச்சலினால் கோபம் வரும், கோபத்தினால் சண்டை வரும், சண்டையினால் உயிர் சேதம் வரும். இதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசத்தில் 2 நாட்டு காவலர்களும் பாதுகாவலர்களும் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தைகளை அதிகப்படுத்தி கோபமூட்டக்கூடிய அளவிற்கு பேசிவிட்டார்கள். அந்த பேசின அந்த வார்த்தைகள் அவருடைய கோபத்தை தூண்டியது. அந்த கோபம் அவர்கள் வைத்திருந்த அந்த பிஸ்டோல் துப்பாக்கியை எடுத்து ஒருவருக்கொருவர் சுட்டுக் கொண்டார்கள். இது நிமித்தம் 2 தேசங்களுக்கும் 40 நாள் சண்டை நடந்தது. கடைசியில் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு பேச்சுதான் காரணம். இது தேவையா? அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பொறுமை நம்மை எவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பின் பாதையில் நம்மை நடத்தி கொண்டு செல்லும் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய தேவன் கன்னத்தில் காரி துப்பினார்கள், அடித்தார்கள், கசையடி வாங்கினார், முள்முடி சூட்டப்பட்டார், ஈட்டினால் குத்தப்பட்டார், அரை நிர்வாணமாக்கினார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அநேக லேகியோன்களை அவர் எனக்கு அனுப்புவார் என்று அவரே சொல்லி இருந்த போதும் கூட அவர் பிதாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட செய்யவில்லை. மாறாக சொன்னார், பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். அந்த குணத்தில் நம்மெல்லாம் எத்தனை பேர் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம்? அந்த குணம் எல்லோருமே நாம் அறிந்த ஒன்றுதான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்றுதான் 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறோம். ஆனால் அவ்வளவு சாதுவாய் இருந்த அந்த தேவனுடைய பிள்ளைகள் இன்னாருடைய மகனாய் இப்படி பேசிவிட்டான், இன்னாருடைய மகளாய் இப்படி பேசிவிட்டார், அவர்கள் பெற்றோர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய வர்ணனையும் நாம் கேட்டு இருக்கிறோம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அந்த ஆவேசம் நமக்கு வேண்டாம், அந்த வீரம் நமக்கு வேண்டாம். நம்முடைய தேவன் சிங்கமாக இருந்தால் அவர் பொறுமையான சிங்கம். அவர் யாரையும் பழிக்கு பழி தூஷண வார்த்தைகளை கொண்டு பேசியதில்லை. தனக்கு வந்த தீங்கை அவர் தடுத்து நிறுத்தவும் இல்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 5:11 வாசிக்கிறோம், உங்களை நிந்தித்து பலவித தூஷணமான வார்த்தைகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருங்கள். சகிப்புத்தன்மை வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு இடைபடுகிற ஒரு குணம்,
நம்மிலே எந்த அளவு நம்மை தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை யோசித்து இந்த வாயின் பாவத்தில் இருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாவடக்கம் யாக்கோபு 3 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஒரு சிறிய நெருப்பு எப்படி முழு காட்டையும் கொளித்து விடுகிறதோ அதை போல இந்த நாவானது நம்முடைய முழு சரீரத்தையும் கொளித்து விடும். ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3:16-17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த துன்மார்க்கமான பேச்சு, பொறாமை கலந்த பேச்சு, முக்கரகத்தோடு கூடிய பாவனைகள் நம் உள்ளத்தை கெடுக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பேச்சுக்கள் நம்மை கெடுக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை கெடுப்பேன் என்றுதான் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அது உங்களுடைய சரீரம் அல்ல, நான் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து தேவன் வர காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய குணலட்சணங்களில் வாய் அடக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கற்று நாவால் பிரதி உத்தரம் சொல்லுவது நல்ல வார்த்தைகளாய் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வீரமான வார்த்தைகளை பேசினால் நமக்கு பெருமை வரும் என்று பேசுவது கிடையாது. இது பட்டிமன்றம் அல்ல, அல்லது பேச்சு போட்டி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விவிலியத்தில் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் தான் இவைகள். வேண்டாம், ஒருவேளை அந்த குணங்கள் நம்மில் இருக்கும் என்றால் அந்த குணத்தை இன்று இப்பொழுதே தேவ சமூகத்தில் விட்டெடுத்து மீண்டும் ஒரு புது அனுபவத்தோடு தேவ சமூகத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தருடைய சகாயத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.